Once again, good afternoon to all. இன்னைக்கு நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா AI in skill training, opportunities and future. This is a session from Salem Studio. Let's go on. First of all, what is mean by AI? AI. AI or definition பார்த்தீங்கன்னா artificial intelligence. இப்போ இந்த செஷனில் ஜஸ்ட் இப்போ நாங்கள் இந்த ஏஐ டாபிக் இருக்கிறோம். இந்த ஏஐ டாப்பிக்கில் எத்தனை பேருக்கு ஜஸ்ட் இந்த செஷன் ஏஐன்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர நேம் த டூ நேம்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா த த நேம் ஆஃப் தி எலான் மஸ்க் அண்ட் ஜான் மெக்கட்டி. இதில் ரெண்டு நேமில் உங்களுக்கு எந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? ஜஸ்ட் ஏஐங்கும் போது உங்களுக்கு எந்த நேம் வந்து ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். அப்சல்யூட்லி எலான் மஸ்க்குங்கிற நேம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் ஆஃப் இன் ஓப்பன் ஏஐ, அதனால எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஆனால் எத்தனை பேருக்கு த நேம் ஜான் மெக்கட்டிங்கிற இது வந்து ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியாது. த ஜான் மெக்கட்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்வென்டர் ஆஃப் ஏஐ இன் 1927 to 2011. He also known as the father of AI. இப்போ நம்ம ஏஐ பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஏஐ இஸ் த ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன் மிஷின். ஏஐங்கிறது ஒரு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன் மிஷின். ஃபஸ்ட்டு ஏஐ பற்றி இந்த ஒன் வேர்டில் டிஃபைன் பண்ணோம்னா ஏஐயோட ஒரு சப்செட்ங்கிறது வந்து மிஷின் லாங்குவேஜ். அந்த மிஷின் லாங்குவேஜோட சப்செட்டுங்கிறது வந்து டீப் லேர்னிங். உங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு வியூ காட்டுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேன்வா பேஜோட ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ஏஐல ஜஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் சப்செட் யூஸ் பண்ணுவோம். ஏஐயோட சப்செட் வந்து மிஷின் லாங்குவேஜ். அந்த மிஷின் லாங்குவேஜோட சப்செட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிற வேர்டை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக டிஃபைன் பண்ணோம்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியுற இமேஜ் என்ன, ஒரு ரெட் கலரில் ஒரு இமேஜ் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களால் எல்லாத்தாலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது வந்து கார் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோ இதுதான் ஒரு காருன்னு நான் ஃபீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் நம்பர் ஆஃப் இமேஜ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் இமேஜஸை நான் வந்து அப்லோட் பண்ணி அந்த மிஷினுக்கு இதுதான் கார் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். அந்த மிஷின் என்ன பண்ணிக்கும், ஜஸ்ட் அந்த இமேஜ் எல்லாம் அது வந்து இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கார்னா அது இப்படி தான் இருக்குங்கிறத அந்த மிஷின் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இந்த மிஷின் லாங்குவேஜுங்கிறது ஜஸ்ட் நான் வந்து ஒரு கார்னா அதுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும், ஜஸ்ட் 4 டைப் ஆஃப் 4 வீல்ஸ் இருக்கும், ஒரு விண்டோ, ஸ்டேரிங் வீல்ஸ், ஹெட்லைட்ஸ், இதெல்லாம் இருக்கிறது தான் காருங்கிறத நான் வந்து மிஷின் லாங்குவேஜுக்கு ஃபீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் கோட்ஸ் எல்லாம் நான் ஃபீட் பண்ணுறதுனால அந்த மிஷின் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இது வந்து ஒரு கார். அதே டீப் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ண அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜில் ஜஸ்ட் நான் டீப் லாங்குவேஜுங்கிறது இதுவும் ஒரு கார் தான். இப்போ நான் டீப் லாங்குவேஜில் காத்திருக்க இந்த டேட்டா 1 டேட்டா 2ங்கிறது வந்து மிஷின் லாங்குவேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்க கார்ஸ். அதே நான் டீப் லேர்னிங்கில் டேட்டா 3ங்கிற ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவும் ஒரு கார் தான். ஆனால் இது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஜஸ்ட் இது வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கிட் வந்து உறைஞ்சிருக்க காருன்னு. ஆனால் இது வந்து மிஷின் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும் இது ஒரு கார் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண ஜஸ்ட் நான் அந்த மிஷின் லாங்குவேஜில் அப்லோட் பண்ண இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ்லாம்
ஒன்றா என்கிரிப்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த நான் இப்போ தேர்டாக ஒரு டேட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டேட்டாலேருந்து ஜஸ்ட் அதையும் வந்து அஸ்யூம் பண்ணிக்கும். இந்த அந்த அந்த ப்ரீவியஸோட இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி டீப் லேர்னிங்கில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் வந்து இது வந்து காருங்கிறத அந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் ஏஐலே இந்த இமேஜ் அப்லோட் பண்ணி கேட்டிருக்கேன். இது வந்து அந்த ஏஐ ஜஸ்ட் ஜிபிடியே சொல்லுது திஸ் இஸ் அ சைல்ட் டிராயிங் ஆஃப் ரெட் கார் அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்குது. இது ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு கார் அப்படிங்கிறத வந்து இது ஏன் ஒரு கார்னு அஸ்யூம் பண்ணுறீங்க அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ஜிபிடியில் அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணோம்னா பிகாஸ் அது ஜஸ்ட் அதோட டேட்டா என்ன அவுட்புட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. பிகாஸ் இட் ஹாஸ் அ கீ ஃபியூச்சர்ஸ் லைக் வீல்ஸ், விண்டோ, ரவுண்ட், பாடி ஷேப். அந்த எலமெண்ட்ஸ் மேட்ச் த காமன் வே சைல்டு இல்லுஸ்ட்ரேட்டட் கார். அந்த ஜஸ்ட் நம்ம வீல்ஸ், விண்டோ, அந்த பாடியோட ரவுண்ட் ஷேப் இதெல்லாமே இந்த டேட்டாவெல்லாமே அதை வச்சு ப்ராசஸ் பண்ணி இது ஒரு காருன்னு அதை அஸ்யூம் பண்ணிக்குது. நான் ப்ரீவியஸாக கொடுத்த காரோட இமேஜ், மிஷின் லேர்னிங்கில் கொடுத்த காரோட இமேஜை அதே மாதிரி நான் டீப் லேர்னிங்கில் ஒரு இமேஜ் கொடுத்தா அந்த மிஷின் லேர்னிங்கில் நான் கொடுத்த இமேஜையும் நான் இப்போ கொடுத்துருக்க இமேஜையும் ஒன்றா அது இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி இது ஒரு காருங்கிறத டேட்டா வந்து அஸ்யூம் பண்ணிக்குது. இதுதான் ஒரு ஏஐ வந்து இதாகிறதுக்கு காரணம். நம்ம எந்த ஒரு அவுட்புட் ஜஸ்ட் இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் அது எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம வந்து பல டேட்டாஸை வந்து அதில் ஃபீட் பண்ணியிருப்போம். அந்த டேட்டாஸோட இந்த டேட்டா வச்சு கம்பைன் பண்ணி இதுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்கணும்னு அதை டிசைட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறது தான் இந்த போத் மிஷின் லாங்குவேஜ் அண்ட் டீப் லாங்குவேஜோட காம்பினேஷன் செட்டில் ஒர்க் ஆகிறதுனால தான் ஏஐ இந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த பிபிடியில் வந்து ஸ்டேஜஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம். மொத்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே சிங்கிள் டைப்னு கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 3 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அது என்ன நேரோ இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல், சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பேசிக் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 years பிஃபோர் போய் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட்ரி, செஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேம்ஸில் ஜஸ்ட் நம்ம ப்ளே வித் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணிப்போம். ஜஸ்ட் நான் இந்த செஸ் காயின் மூவ் பண்ணுறேன்னா மேனுவலாக என்னோட கான்செப்டில் மூவ் பண்ணுறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான செஸ்ஸை அது மூவ் பண்ணும். ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளோதான் ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து ஜஸ்ட் ஆக்ட் ஆகும். அது வந்து நம்மளோட ரியல் டைம் பிளேயர் கிடையாது. அதுக்கு என்ன வந்து ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரோக்ராமை அது பிளே பண்ணுது. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்கறதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கும். நம்ம ஒரு டேட்டா கொடுத்தா அதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக சொல்லணும்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி, டீப் சீக், மெட்டா இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல வரும். நீங்கள் ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ராசஸ் பண்ணி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு கேட்டகரி, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா ஜஸ்ட் ஏஐ நம்மளோட டேட்டா நம்ம ஃபீட் பண்ணாமலே டேட்டாவை அதுவே தானா சுயம் இது கிரியேட் பண்ணிக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது இன்னும் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து ஃபுல் ஃபார்மாக இன்னும் வரல. ஏஐ வந்து தானாகவே சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஹியூமனோட தயவு தேவைப்படாது. அதனால இது வந்து இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. The AI opportunities for students. இந்த செஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏஐ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஆர் 8 டைப்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண பார்க்குறோம். உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஐடியில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நாங்கள் ஒரு 7 or 8 ஏஐ டூல்ஸை வந்து நாங்கள் கேதர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த எண்ட் ஆஃப் த செஷன் இந்த பிபிடி நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணமே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த செஷன் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏஐ முடிஞ்சதுமே நம்ம வந்து அந்த டூல்ஸ் ஒரு 8 டூல்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த டூல்ஸில் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஐ வந்து எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணி கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணுற இந்த பிபிடியில் இருக்க கண்டென்ட் முதற்கொண்டு இந்த பிபிடியில் வர இமேஜஸ் கூட எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் தான். உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ஏஐ வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு செஷனே கிரியேட் பண்ணிடலாம். இங்கே பார்க்குற கண்டென்ட் ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த பிபிடி வந்து ஏஐ கிரியேட்டட் கிடையாது. இல்லை கண்டென்ட் ஒன் ஆஃப் த ஏஐ கிரியேட்டட் அண்ட் த இமேஜஸ் உங்களுக்கு வியூ ஆகிற இமேஜஸ் ஒன் ஆஃப் த ஏஐ கிரியேட்டட். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடி ஏஐ டூல்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதில் நம்ம என்னென்ன ஏஐ யூஸ் பண்ண போகிறது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஓவராலாக இதில் வந்து 7 ஏஐஸ். ஜஸ்ட் போன செஷனில் நாங்கள் 7 ஏஐஸ் வந்து இது பண்ணலாம்னு நினச்சோம். போன டைம் இருந்த ஜஸ்ட் எங்களுக்கு சிக்னல் இஷ்யூனால அந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து நம்ம 8 ஏஐஸ் 8 ஒன் ஆஃப் த டூல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் நாங்கள் வந்து 8 ஏஐ டூல்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கம்போஸ் ஏஐ. கம்போஸ் ஏஐ பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு டம்மி மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு மெயில் டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு மெயில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஹெச்ஆர், ஜஸ்ட் நான் ஒரு பிரின்சிபல் வந்து லீவ் கேட்கறது, ஜஸ்ட் ஒரு டீச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு மெயில் ரிலேட்டடாக கம்யூனிகேட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டிராஃப்டில் சேவ் பண்ணணும். எனக்கு அந்த கண்டென்ட் வேணும், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கண்டென்ட் வேணும். இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன். அதே வந்து ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிருச்சுன்னா, ஜஸ்ட் ஏஐ கிரியேட் பண்ணிச்சுன்னா நான் அப்படியே வந்து சாட் ஜிபிடியில் போட்டு அந்த சாட் ஜிபிடியில் வந்து நான் அந்த கண்டென்ட்டை கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு மெயில் டிராஃப்ட் அது கொடுத்துரும். அந்த மெயிலை எடுத்து நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் அப்படியே நான் வந்து மெயிலோட கம்போஸில் போட்டேன்னா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் அதோட இன்னும் ஈஸியான சிம்பிளான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜிமெயிலோட பேஜ் இருக்குது. ஜஸ்ட் கம்போஸுங்கிற கீ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ இந்த மெயிலை யாருக்கும் சென்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரு வியூவில் வந்து த நியூ மெசேஜ் காலம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. டு சப்ஜெக்ட், அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் டு ஜென்ரேட் எனி டெக்ஸ்ட் வித் கம்போஸ் ஏஐ. இந்த இதில் வந்து ஜஸ்ட் இந்த குரோமில் வந்து நம்ம வந்து ஆட்-ஆன்ஸ் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் கம்போஸ் ஏஐ. அந்த கம்போஸ் ஏஐ வந்து நாங்கள் டிஃபால்ட்டாகவே ஜஸ்ட் உங்களுக்காக சொல்கிறதுக்காக இப்போ நாங்கள் ப்ரீவியஸாகவே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் வந்து அந்த சப்ஜெக்ட் கீழே இருக்க கம்போஸ் ஏஐயால் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணனா உங்களுக்கே தெரியும், இந்த கீழே மெசேஜ் பாக்ஸில் ஒரு டாட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கம்போஸ் இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு டைப் பண்ணுறேன். generate a mail to HR for நான் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜென்ரேட் மெயில் டு ஹெச்ஆர் ஃபார் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிராஃப்ட்டுக்கான இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு பாருங்கள் அதுவே என்னென்ன கொடுத்துருக்குன்னு. ஜஸ்ட் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பெட்டராக உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் நான் என்ன மெயில் இது பண்ணும் அப்படிங்கிறத அதுவே சொல்லிருச்சு. இது ஒரு ஒன் ஆஃப் த டைப் கம்போஸ் ஏஐல இது நம்ம ஒன் ஆஃப் த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நான் வந்து டைரெக்டாக அந்த கம்போஸ் ஏஐல இருக்க டாட்டை கிளிக் பண்ணி நான் மெயிலை வந்து கேட்காம ஜஸ்ட் ஏஐல கேட்காம நான் டைரெக்டாக ஜென்ரேட் எ மெயில் டு ஹெச்ஆர் ஃபார் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணால் போதும், உங்களுக்கு கம்போஸ் ஏஐயோட லோகோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அது எனக்கு எந்த டோனில் வேணும், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி டோனா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக, அப்படி அந்த மாதிரி ஃபெமிலியராக அந்த மாதிரி டோனில் வேணுமா, இல்லை நான் வந்து அந்த கண்டென்ட்டே நான் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பெரிய கண்டென்ட்டாக மாற்றலாமா, இல்லை இதில் ஸ்பெல்லிங்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இது பண்ணுமா, இல்லை இந்த ஷார்ட்டராக இந்த இதை வந்து நான் இன்னும் ஷார்ட்டராக வந்து விசிபிள் பண்ணும். உங்களுக்கு இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ரீங்கிறனால உங்களுக்கு இந்த சில ஆப்ஷன்ஸ் மட்டும் எனேபிளாக இருக்கும். இதில் இருக்க எல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மெயிலை வந்து ஜஸ்ட் கண்டென்ட்டை வந்து டிராஃப்ட்டுக்காக இது ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கம்போஸ் ஏஐ வந்து நீங்கள் வந்து
குரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்கள் குரோமில் வந்து நீங்கள் ஒன் லைன் ஒன் வேர்ட் வந்து டைப் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கான மெயிலுக்கான டிராஃப்ட்டை அதுவே கிளிக் பண்ணி கொடுத்துரும். இது உங்களுக்கு ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஏஐ டூலாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம கம்போஸ் ஏஐ முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காமா ஏஐ யூஸ் பண்ணுறோம். இந்த காமா ஏஐ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமா ஏஐ ஆக்சுவலி ப்ரெசன்டேஷன். நம்ம வந்து ஏஐ ப்ரெசன்டேஷன் இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒரு செஷன் வந்து நடத்தணும்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பிபிடிங்கிற ஒரு ப்ராசஸ், உங்களோட கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃப் டே டைம் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இன்னும் பெட்டராக உங்களுக்கு கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ ஒன் டேவாவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரெசன்டேஷனுக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் காமா ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஜஸ்ட் காமா ஏஐன்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் வந்து காமா app.app, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமா ஏஐயோட இது வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் கிரியேட் நியூன்னு கொடுத்தேன். நான் இது வரைக்கும் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ் பற்றிலாம் இருக்குது. இதில் கிரியேட் நியூன்னு கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், ஜென்ரேட், இம்போர்ட் ஃபைல்ஸ் டு யூஆர்எல். நீங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஃபைல்ஸ் இருந்தால் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது, எனக்கு பிபிடியோட இது மட்டும் இருந்தால், டெம்ப்ளேட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ பிபிடிக்கான ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக பிபிடி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏஐ. ஜஸ்ட் என்னோட பிபிடியோட ஒரு கோர் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏஐ. அதுக்கேற்ற நான் ஜென்ரேட் அவுட்லைன் கொடுத்துட்டேன்னா எனக்கு இதில் ஃப்ரீயாக 8 கார்ட்ஸ்னால் 8 ஸ்லைடு வரைக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு அதுவே எடுத்து கொடுத்துருது பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏஐ, brief history of AI, types of artificial intelligence, key AI technology, application of AI, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 8 ஸ்லைடுக்கான கண்டென்ட்டை வந்து அதை எடுத்து கொடுத்துரும். இது வந்து டெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு, டெக்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் இதில் வந்து தீம்ஸ் செலக்ட் பண்ணோம், ப்ரீஃப், டீட்டெயிலிங், மீடியம், இதெல்லாம் ஏஐ இமேஜஸ், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் இந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த காமா ஏ யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒன் டேவே ப்ரெசன்டேஷனுக்காக நான் செலவு பண்ண தேவையில்லை. அது வந்து ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணுறதுனாலே எனக்கு ஒரு தலைவலி. அதனால எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காமா ஏங்கிற டூலை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நான் ஒன்றும் பண்ணல, கண்டென்ட் மட்டும் கொடுத்தேன், அதுக்கான டெம்ப்ளேட் அது எனக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுற மூலிமா எனக்கு வந்து ஒரு 8 ஸ்லைடுக்கான ஒரு ஏஐ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதை வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இந்த அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே கான்செப்டை. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம 2 டூல் பார்த்துருக்கோம். இப்போ 3வது டூல் என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டூல் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜிபிடி, த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிபிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். எல்லாரும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணுங்க. சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறேன். இந்த சாட் ஜிபிடியோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்க மேக்ஸிமம் இந்த செஷன் பார்க்குற நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஜஸ்ட் அதில் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். இதை எனக்கு வந்து ஒரு சாட் ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் சேட் பண்ண ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரவரி மெசேஜை கிளிக் பண்ணிட்டு டெம்பரவரி சேட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த டெம்பரவரி சேட் வந்து உங்களோட டெய்லி டேட்டில் வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் பண்ணுற ஹிஸ்ட்ரியில் வந்து அது இன்க்ளூட் ஆகாது. டெம்பரவரி சேட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது விசிபிளாகவே ஆகாது. அப்போதைக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதில் வந்து நான் சாட் ஜிபிடியோட டெம்பரரி சாட் கொடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சாட் ஜிபிடியோட இன்டர்ஃபேஸில் கீழே சர்ச், ப்ரௌஸ், சர்ச் த வெப்
திங்க் பிஃபோர் ரெஸ்பாண்டிங், அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதை மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இது என்ன, இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சாட் ஜிபிடியில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் கம்ப்யூட்டர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். கம்ப்யூட்டர்னா என்ன, வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்குறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ச் இன் வெப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அது பாருங்க, வெப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நம்மளுக்கு வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டருங்கிற வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை அது கொடுத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் கம்ப்யூட்டர்னா கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அந்த மாதிரி ஒரு கண்டினியூவா இப்போ அடிஷனல் இவ்வளவுதான். ஜஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு யூடியூபோட லிங்கோட அது வந்து எனக்கு சோர்ஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் எனக்கு வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கொடுக்குது. இது வந்து நம்ம சர்ச் த வெப்பை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணனால இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஓகே. சப்போஸ் சேம் கொஸ்டின், நான் அதே கொஸ்டின் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கொஸ்டினை நான் அகெயின் சர்ச் த வெப்பை யூஸ் பண்ணாம திங்க் பிஃபோர் ரெஸ்பாண்டிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணேன்னா அது என்ன, அது எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்குதுன்னு பாருங்க. பார்க்கலாம் உங்களுக்கு, நான் கொஸ்டின்ஸ் ஒரே கொஸ்டின் தான் கேட்டேன், ஜஸ்ட் அதே இதுதான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வாட் இஸ் கம்ப்யூட்டருங்கிறத சர்ச் இன் வெப்பில் கேட்டனால அது ஒரு வகையான ஒரு எனக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வித் யூடியூப் வீடியோ, எனக்கு ஒரு இமேஜஸோட கம்ப்யூட்டர்னா இப்படி தான் இருக்கும், கீபோர்டு, சிபியு, இது லேப்டாப், இது எல்லாமே எனக்கு வந்து டிரைவ் பண்ணும். அதே வந்து நான் திங்க் பிஃபோர் ரீசனிங்கில் வந்து கேட்டனால கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட மெயின் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், சாஃப்ட்வேர் லேயர்ஸ், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒய் பைனரி, இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கே தெரியும் ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், ஆனால் அது வேற வேற இதை யூஸ் பண்ணி ஸ்பெக்கை யூஸ் பண்ணி கேட்டறனால எனக்கு வேற வேற மாதிரி அவுட்புட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் மேக்ஸிமம் எல்லாருமே காமனாக வந்து சாட் ஜிபிடியில் ஜஸ்ட் எனிதிங் ஆஸ்க்குங்கிற இடத்துல டைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அது வெப்பில் இருந்து எடுத்துருக்கணுமா, இல்லோட சாட் ஜிபிடியோட ஓன் கிரியேஷனாக, இல்லை பல டேட்டாவோட காம்பினேஷனாக வேணுமா, இல்லை வெப்போட கண்டென்ட் எனக்கு அப்படியே வேணுமாங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இந்த சர்ச் இன் வெப் ரீசனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இது ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3 டூல் பற்றி பார்த்துருக்கோம். கம்போஸ் ஏஐ ஃபார் கம்போசிங் மெயில்ஸ், காமா ஏஐ ஃபார் ப்ரெசன்டேஷன் கிரியேஷன், ஓப்பன் ஏஐயோட பேசிக் சம்மரைஸ் ஆன்சர் கொயரிஸ் எப்படி கேட்கறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஐடி இப்போ மேக்ஸிமம் ஜேடிஓஸ் அண்ட் ஏடிஓஸ் வந்து உட்காந்துருப்பீங்க, இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இதில் கூகுள் ஃபார்ம் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஐ கிரியேட்டர்னு சொல்ல முடியாது, இது ஒன் ஆஃப் த ஆட்-ஆன் பிளஸ் ஏஐ, இது ரெண்டு காம்பினேஷனால இருக்கிறது தான் கூகுள் ஃபார்ம் ஆட்-ஆன் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம எல்லாருமே நிமிங்கிற ஒரு இதில் வந்து டெஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஆனால் யாருமே கூகுள் ஃபார்மில் வந்து மேக்ஸிமம் டெஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம்னா நான் கண்டென்ட் எடுத்து ஜஸ்ட் கொஸ்டினை பேஸ்ட் பண்ணோம், அதுக்கு 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணோம், அப்புறம் அதில் கரெக்ட் ஆன்சரை ஃபிட் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கு மார்க்ஸ் அசீவ் பண்ணும், எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு போகும். இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கறனால நம்ம வந்து யாரும் கூகுள் ஃபார்ம் பக்கம் போகிறதில்ல. மேக்ஸிமம் நிமியோட லிங்கை வந்து பசங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிட்டு அதில் டெஸ்ட் எழுதி அதில் ரிசல்ட்டை பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்குமே கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை இது பண்ணி எக்ஸலாக வச்சுக்கணும்னு தோணும். இப்போ நான் ஒரு யூஸ் பண்ணுறேன் பாருங்க, நான் ஒரு கூகுள் ஃபார்ம், ஒரு பிளாங்க் கூகுள் ஃபார்ம் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்ஃபேஸ், உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மோட இன்டர்ஃபேஸ் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெஸ்பான்ஸ் செட்டிங். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொஸ்டின் கொடுக்கணும், கூகுள் ஃபார்முக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் கொடுக்கறது எனக்கு தலைவலியாக இருக்குன்னா நான் ஜஸ்ட் சிம்பிளாக கெட் ஆன் ஆட்-ஆன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜிபிடி குவிஸ் ஜென்ரேட்டர் ஃபார் ஃபார்ம்ஸ், ஜிபிடி குவிஸ் ஜென்ரேட்டர் ஃபார் ஃபார்ம்ஸுங்கிற ஆட்-ஆனை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு ஜிபிடி குவிஸ் ஜென்ரேட்டர் ஃபார் ஃபார்ம்ஸுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதில் வந்து ஒரு ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிஎன்சி, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிஎன்சிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறேன். நான் வந்து இந்த டெக்ஸ்ட் காலம்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துட்டேன். எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கவுண்ட், எனக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் வேணும், எனக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒரு 10 கொஸ்டின் இருந்தா போதும். ஆன்சர் கவுண்ட் ஒன்று தான், கரெக்ட் ஆன்சர் ஒன்று தான். நான் வந்து ஜென்ரேட் குவிஸ், இந்த இடத்துல பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கும், ஜென்ரேட் குவிஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்து ப்ளீஸ் வெயிட் ஜென்ரேட்டிங் கொஸ்டின்ங்கிற இது வந்து கொஞ்சம் ஜென்ரேட் ஆக டைம் ஆகும். ஏன்னா அதோட ஓன் கிரியேஷனால அது ஜென்ரேட் ஆகும். குவிஸ் ஃபார்முக்கு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக இதாகும். நான் கொடுத்த மாதிரி ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. வாட் டஸ் சிஎன்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வாட் ஆர் ஃபாலோயிங் பிரைமரி காம்போனன்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல், பர்பஸ் ஆஃப் ஜி கோட், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு எனக்கு ஒரு 10 கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியனுங்கிற வேர்டை வந்து டைப் பண்ணி எனக்கு எத்தனை கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத ஜென்ரேட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஃபார்மில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுமா, தேவையே இல்லை. ஜஸ்ட் ஆட் கொஸ்டின்ஸ் டு ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல பார்த்தாலே தெரியும் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. க்ளோஸ். எனக்கு 10 கொஸ்டின் ஆட் ஆயிடுச்சு. நான் இந்த கூகுள் ஃபார்முக்கு டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே நான் கொடுக்க தேவையில்லை. எனக்கு ஒரு 10 கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 10 மேலே உங்களுக்கே இதாயிருக்கும். அப்படி நான் என்னோட வேலை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறது, இந்த லிங்க் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, இது மட்டும் தான் என்னோட வேலையாக இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. நான் ரிலேட்டட் வச்சு ஆஃப் அன் ஹவர் ஒரு கூகுள் ஃபார்ம் 10 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு 50 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும். நான் ஒரு பிடிஎஃப்லேருந்து காப்பி பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து வைக்கணும். இதுக்கே எனக்கு டைம் ஆகுது. நான் எப்படி பசங்களுக்கு ப்ராப்பராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில பேர் வந்து இது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இது வந்து ஆட்-ஆன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிபிடி குவிஸ் ஜென்ரேட்டர் ஃபார் ஃபார்ம்ஸுங்கிற ஆட்-ஆன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்காது. அந்த பிபிடி கிரியேட் பண்ண சேம் டைம் தான் ஆகும் எனக்கு. நான் எப்போ ஃபர்ஸ்ட் காமாயில வந்து பிபிடி கிரியேட் பண்ணியிருக்கணும், அதே டைம் தான் எனக்கு வந்து ஒரு ஆட்-ஆன் இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கும் சேம் எனக்கு அதே டைம் தான் ஆகும். இப்போ நம்ம கம்போஸையே, காமாயே, ஓப்பனையே, கூகுள் ஃபார்ம் ஆட்-ஆன்ஸ் பார்த்துட்டோம். ஜஸ்ட் கார்ட், ஜிபிடி ஃபார் கூகுள் ஷீட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் ஒரு ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணாமலே இருக்கிறேன். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கிற கண்டென்ட் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்க கண்டென்ட் மட்டும் நான் ஏஐ ஜென்ரேட்டட். ஓகேங்களா? கண்டென்ட் ஐ மீன் டெக்ஸ்ட் மட்டும் ஏஐ ஜென்ரேட்டட். உங்களுக்கு தெரிகிற இந்த இமேஜஸ், ஜஸ்ட் இந்த பென்சில் இமேஜஸ், இந்த ஸ்டெப்ஸ், இந்த கிராஃப், இதெல்லாம் வந்து இந்த கீ இமேஜஸ், இதுவும் ஏஐ கிரியேட்டட் தான். ஆனால் இது ஒரே ஏஐல கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரெசன்டேஷன் கிடையாது. இது மல்டிபிள் ஏஐஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன். உங்களுக்கு வந்து நாப்கின் ஏஐயோட கான்செப்ட் அது சொல்றேன் பாருங்க. இதுதான் நாப்கின் ஏஐ. நாப்கின் ஏஐ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிட்டு நாப்கின் ஏஐங்கிற ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுட்டேன். கெட் நாப்கின் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு லோட் ஆகும். எனக்கு வந்து ஆல்ரெடி இப்போ வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு இன்ட்ரோடக்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ நாப்கினை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ண காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நியூ நாப்கினில் நான் எதுவுமே பண்ணல, ஒரு ஜிபிடியிலேருந்து கண்டென்ட் எடுத்து அப்படியே இந்த நாப்கின் ஏஐல வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட்டுக்கான
ஜென்ரேட்டர் விஷுவல்ஸ் எனக்கு வந்து இதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான பார்க்கவே இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஏஐ கிரியேட்டட் இல்லை, இது மல்டிபிள் சோர்ஸை வச்சு கிரியேட் பண்ண ஒரு பிபிடி அந்த மாதிரி எனக்கு வந்து விஷுவல் ஆகணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த நாப்கினோட லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து அந்த கண்டென்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு பாருங்க இமேஜஸ் வந்து லோட் ஆகும். அந்த கண்டென்ட்ல இருக்க மெயின் இன் பாயிண்ட்ஸ்லாம் அது யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இதுலேயே பாருங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இன்னும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த அந்த ஒரு ஒரு 7 லைன்ஸ் 8 லைன்ஸ் பேராகிராஃபுக்கு அது எந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான இமேஜஸ் அதை ஏஐ ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்களேன். எஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏஐ ப்ரெசன்டேஷன் ஒரு இடத்துல போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஒரு காலேஜஸ் கேன்வாசிங் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் எங்களோட காலேஜஸ் ஐடிஎஸ் பற்றிலாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்லி டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால அங்கே வியூவர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்ஷன் ஓகே, ஜஸ்ட் வியூபிள் நல்லா அட்ராக்டிவாக இருக்கனால இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதோட கலர்ஸ், எனக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், நான் இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதில் எப்படிலாம் நான் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ எனக்கு எந்த ரேஷியோவில் இது தேவைப்படுது அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இமேஜஸ் வந்து ஜேபிஜி ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை ஜேபிஜி ஃபைலை எடுத்து உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அந்த ஒர்க் முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு பிபிடியில் வந்து வந்துடும். ஜஸ்ட் கம்போஸ் ஏஐ பார்த்துருக்கோம், காமா ஏஐ பார்த்துருக்கோம், ஓப்பன் ஏஐ, கூகுள் ஃபார்ம் ஆட்-ஆன்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் ஜிபிடி ஃபார் கூகுள் ஷீட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ இந்த ஆட்-ஆன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ எங்ககிட்ட ஒரு ப்ரீவியஸாக ஒரு விசாட்டுக்கான ஒரு ஜஸ்ட் நாங்கள் எஸ்எம்எஸோட ஹெல்ப் வச்சு கலெக்ட் பண்ண ஒரு கூகுள் ஃபார்ம் எங்ககிட்ட இருக்குது. கூகுள் ஃபார்மில் கிரியேட் பண்ண ஒரு ஷீட் இருக்குது. இப்போ இந்த ஷீட்டில் வந்து எனக்கு தேவையான கண்டென்ட்ஸை வந்து நான் வந்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு ஒரு சில ரெக்யர்டு கண்டென்ட்ஸ் இருக்கணும், இல்லை இந்த டேட்டாலாம் ஒன்றா கம்பைன் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ஒரு பேராகிராஃபாக வேணும், இல்லை எனக்கு ஒரு இன்ஸாக வேணும், ஜஸ்ட் என்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸாக வேணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் நான் வந்து ஜஸ்ட் இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஆட்-ஆன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபிடி ஃபார் ஷீட்ஸ் அண்ட் டாக்ஸ் அந்த ஆட்-ஆனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தா போதும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால ஜிபிடி ஃபார் ஷீட்ஸ் அண்ட் டாக்ஸுங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங், ஜஸ்ட் ஸ்டில் லோடிங், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
சாரி, லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இந்த ஒரு காப்பி ஆஃப் த ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கு. இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து நான் அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டோட எனக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கணும். எனக்கு இன்ஸா வேணும், பேராகிராஃப், எனக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் 2 லைன்ஸாக அதை வந்து நான் எடுத்துக்கணும்னா ஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்ன செல்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணிக்கணும், நான் எல்லா செல்ஸுமே கிளிக் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ஈச் ரோஸ் டில்ஸ் ஹெட்டிங். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், புல்லட் பாயிண்ட்ஸ், இமெயில் சப்ஜெக்ட் லைன்ஸ், இல்லை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கஸ்டம் பண்ணாமல் பேராகிராஃபுங்கிற டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரிசல்ட்டை வந்து நான் எந்த காலமில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜி காலம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ஹெச் காலம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல் ரோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் ரன் ஆல் ரோஸ் கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகும். Sorry for the inconvenience. Some of the ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த ஆட்ஆன்ஸில் முடிஞ்சனால இப்போ எங்களால் இந்த ஆட்ஆன் மட்டும் யூஸ் பண்ண முடியல. இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஆட்ஆன் மட்டும் ஜஸ்ட் ஜிபிடி ஃபார் கூகுள் ஷீட். உங்களுக்கு வந்து நாங்கள் இதை வந்து மல்டிபிளாக யூஸ் பண்ணனால எங்களால் இந்த ஆட்ஆன் மட்டும் யூஸ் பண்ண முடியல. மற்றபடி நாங்கள் வந்து கம்போஸ் ஏஐ, காமா ஏஐ, ஓப்பன் ஏஐ, ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் ஆட்ஆன்ஸ், நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்டு, CARDD, இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஏஐ நாங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக நாங்களே வந்து கேம்பஸுங்கும் போது ரெஸ்யூம் பில்ட் பண்ணுவாங்க. ரெஸ்யூமுங்கும் போது எல்லாருமே எந்த மாதிரி பில்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவங்களோட
நேம் அது இதுன்னு டைப் பண்ணி எக்ஸட்ரா எல்லாமே டைப் பண்ணி அவங்க ஒரு பிபிடி பிடிஎஃப் ஃபைலாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஹெச்ஆரோ இப்போ இன்டர்வியூக்கு வரவங்க வந்து அதை கேட்டால் அவங்க அந்த பிடிஎஃபை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம பிரேக் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டூடெண்ட்ஸை இந்த இடத்துல இப்போ நிறைய இந்த செஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஓன் சைட் ஜஸ்ட் உங்கள் ஐடியிலேருந்து மட்டும் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்லேருந்து உங்களுக்குன்னு ஒரு லிங்க் உங்களுக்குன்னு ஒரு ஓன் சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட சைட்டை ஜஸ்ட் அந்த ஹெச்ஆரோ வர கேம்பஸ் அட்டன் பண்ணுற எடுக்க வரவங்க கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ஒரு சைட் ஓன் சைட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நான் இங்கே ஒரு ஒன் ஆஃப் த சிஎன்சி ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஓன் சைட் வச்சுருக்கோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட சைட் வந்து வியூ ஆகும். எங்களுக்கு வந்து ஒரு டெமோ பர்பஸுக்காக இந்த சைட்டை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். பையனோட எல்லா ஸ்கோர்ஸ், அவன் என்ன இது படிக்கிறான், அவனோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அவனோட கெரியர் அப்ஜெக்டிவ், ஜஸ்ட் இதோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் டு வெப்சைட்டாக நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த இடத்துல இப்போ என்னால் இது எடிட்டபிளே கிடையாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இது ஜஸ்ட் நான் ஆஸ் யூஸ்வல் ஒரு ஹெச்ஆருங்கிற ஒரு இடத்துல இருந்து இதை என்னால் வியூ மட்டும்தான் பண்ணிக்க முடியுமே தவிர இந்த ஒரு இதை வந்து என்னால் எந்த ஒரு எடிட்டபிள் ஆப்ஷன் இந்த வெப்சைட்டோட கிரியேட்டர் மட்டும்தான் இதை வந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து மாறும் போது அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் அந்த பிடிஎஃப்ல எடிட் பண்ணி மறுபடியும் அதை ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெச்ஆருக்கு மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஓன் வெப்சைட் எனக்குன்னு கையிலேயே ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா நான் அதில் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாமே. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரியான அக்கௌண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டியூரேஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட்டபிள் பண்ணிக்கலாம். இது இந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CARRD. இது ஒன் ஆஃப் த ஏஐ பிளஸ் ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஜஸ்ட் இதில் நான் வந்து லாகின் பண்ணிட்டு எனக்கு இது வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்யூம்ஸோட இது இருக்குது. நாங்கள் இது சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு வந்து எல்லா இன்ட்ரடக்ஷன் பேசிக்காகவும் எனக்கு என்னென்ன பண்ணுங்கிற இன்ட்ரடக்ஷன் எல்லாமே கொடுத்துரும். இது ஜஸ்ட் உங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ என்ட்ரி பண்ணுறது, உங்களுக்கான கெரியர் அப்ஜெக்டிவான கண்டென்ட் யூஸ் பண்ணுறது, உங்களோட ஐகான்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட என்ன எக்ஸட்ரா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட மார்க்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு லிங்க் இந்த இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கான ஒரு லிங்க் கிரியேட் ஆயிரும். இந்த வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு ஓன் சைட் கிரியேட் ஆயிரும். அந்த சைட்டோட லிங்கை கூட நீங்கள் எடுத்து உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் லிங்க்குங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும். அந்த லிங்க்குங்கிற ஆப்ஷனை நீங்கள் எப்போதான் இந்த யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு வந்து ஒரு ஓன் சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்போ வேணால் உங்களால் எடிட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தி லாஸ்ட் ஆஃப் தி செஷன் நம்ம இதில் வந்து பார்த்தோம் எல்லா கம்போஸ் ஏஐ, காமா ஏஐ, ஓப்பன் ஏஐ, கூகுள் ஃபார்ம், கார்ட் இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஃபைனல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏஐ வந்து ரொம்ப இப்போ நாங்கள் போன செஷனில் இல்லாமல் இந்த செஷனில் எடுக்கலான்னு டிசைட் பண்ண ஒன் ஆஃப் த ஏஐ. இந்த ஏஐ வச்சு பார்த்தீங்கன்னா ஜூ, இந்த ஏஐயோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூ கிரியேட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹார்ட்வேர் டிசைன். இப்போ நிறைய ஐடியில் வந்து இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணோம். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும். ஏஐ வச்சு என்னால் ஒரு கேட் டிசைன் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் லாகின்ல இருக்கேன். இப்போ ஜூ ஏஐ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜூ ஏஐல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேங்கன்னா டூல்ஸில் சப் கேட்டகரியா டெக்ஸ்ட் டு கேட், நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாமோ, டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணலாமோ, என்னால டெக்ஸ்ட் டு கேட் டிசைனா ஒரு டிசைனை கிரியேட் பண்ண முடியும். அந்த ஏஐ தான் வந்து ஜூ ஏஐ.
ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் டு கேடுங்கிற இதை கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஏஐ வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கனால உங்களால் ஒரு பேசிக்கான டிசைன்ஸை வந்து இதில் கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கிரியேட்டிவ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஏஐ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேசிக் டிசைனர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய ஐடியில் பேசிக் டிசைனர் ட்ரேட் இருக்கும். அவங்களாம் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களால் ஃபாஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஒரு டிசைனை கிரியேட் பண்ண முடியுங்கிறது இந்த ஏஐ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் a spur gear with the dimension of 50 mm with எனக்கு எத்தனை டீத் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிரியேட் a spur gear with the dimension of 50 mm with 30 teeth அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதே ரெக்யர்மெண்ட்டை வந்து ஒரு பேசிக் டிசைனர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து நான் கொடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுவான், கேட்டையா, சாலிடாக்ஸ், ஆன்சிஸ் இந்த மாதிரி 3 ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை அவன் எடுத்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து பேசிக்காக என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணுவான். கண்டிப்பாக அவனுக்கு அந்த டிசைனை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes ஆகுது டைம் ஆகும். இப்போ நான் வந்து கிரியேட் a spur gear with the dimension of 50 mm with 30 teeth, diameter of 50 mm with 30 teeth அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஏஐ வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. கேட் டிசைனை வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. Just ஒரு previous இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். Create a 2 spur gear meshing with each other. Dia of spur gear is 50 mm and the 20 number of teeth in it. ஒரு 2 meshing spur gear அதை வந்து நான் இது பண்ணுறேன். ஏன் வந்து இந்த ஸ்லைடுக்கு வந்தேன்னா, நான் இப்போ கொடுத்த வந்து இதால் நான் கொடுத்த டைமென்ஷன் வந்து இதை பர்ஃபெக்டாக இதால் எடுத்துக்க முடியல. ஜஸ்ட் டேரெக்டாக வந்து நான் மறுபடியும் அதே கான்செப்டை கொடுக்குறேன். ஸ்பர் கியர் மெஷிங் வித் ஈச் ஒரு 2 ஸ்பர் கியர் 2 ஸ்பர் கியர் மெஷிங் வித் ஈச் அப்படிங்கிறத கொடுத்து மறுபடியும் அகைன் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு மறுபடியும் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் கொடுத்த டைமென்ஷன்ஸை வந்து ஏன்னா இந்த ஏஐ வந்து ஒரு பிகினிங் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கனால உங்களால் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களால் பேசிக்காக ஒரு ஸ்பர் கியர் ஒரு பெவல் அந்த மாதிரியான ஒரு கியர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாக்கோட ஹேண்டில்ஸ் இந்த மாதிரியான டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்காதனால எனக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை. இப்போ இந்த ஸ்பர் கியர் வித் டீத்துங்கிற ஆப்ஷன்ஸும் நான் கொடுக்காதனால எனக்கு டீத்துங்கிற ஆப்ஷன்ஸும் வரல. நாங்கள் ப்ரீவியஸாக ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இதை வந்து நாங்கள் 3D பிரிண்டர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். கிரியேட் a spur gear meshing with each other with the diameter of spur gear is 50 mm and 20 number of teeth. இதில் வந்து நான் என்ன டயாமீட்டருங்கிறதும் கொடுக்கல, எத்தனை நம்பர் ஆஃப் டீத்துங்கிறதும் கொடுக்கல. ஜஸ்ட் ஸ்பர் கியர் மெஷிங் வித் ஈச் அதர் கொடுத்தமே ஜஸ்ட் ஒரு 2 ரிங்ஸ் மட்டும் மெஷ் ஆகிற மாதிரியான இதை வந்து கொடுத்துருச்சு. ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டென்ட்டை எப்படி ப்ராப்பராக கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை தான் கொடுக்கும். நம்ம இதில் வந்து ஏஐ மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டென்ட் அதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற டேட்டாவை மட்டும்தான் அதால் கொடுக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிசைனை வந்து இன்னும் எனக்கு என்ன ஃபைலாக வேணும், எனக்கு எஃபிஎக்ஸ் ஃபைலாக, ஜிஎல்பி, ஓபிஜே ஃபைலாக, பிஎல்ஒய், எஸ்டிஎல் ஃபைல் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல் ஃபைல். நாங்கள் 3D பிரிண்டருக்குலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த எஸ்டிஎல் ஃபைலாக நான் இது பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு டேரெக்டாக ஒரு ஸ்பர் கியரோட 3D டெக்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் கான்செப்டில் கொடுத்து எனக்கு ஒரு 3D கேட் மாடல் வந்து டிசைனை முடிச்சிருச்சு. எனக்கு வந்து இதை உட்காந்து ஒரு சாஃப்ட்வேரில் உட்காந்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி அந்த இதை டிசைன் பண்ணி அதுக்கான டைமென்ஷன்ஸை நான் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்கமா நான் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபைலை சேவ் பண்ணி அதை எஸ்டிஎல்லாக கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக நான் போய் 3D பிரிண்டரில் கொடுக்கறதுக்கு வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எனக்கு வந்து இதை எடுத்துக்க ஒரு 2 minutes டைம் ஆகும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு கேட் டிசைன் வந்து டெவலப் ஆயிடுச்சு.
இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 8 or 7 ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர செஷனில் நம்ம நிறைய டூல்ஸ் பற்றி இது பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி இட்ஸ் பீன் லேட் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் ஒரு 8 டூல்ஸ் ஆர் 7 டூல்ஸ் பற்றி பார்க்குறோம். எங்களால் இன்னைக்கு ஜஸ்ட் கூகுள் ஷீட்ஸ் அண்ட் டாக், ஏன்னா எங்களுக்கான ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து இப்போ வந்து இதை இல்லாதனால எங்களால் அதை மட்டும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த டூலை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து கம்போஸ் ஒரு மெயில் டிராஃப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கொஸ்டினை எப்படி கேட்கணும், எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வெப்லேருந்து எடுக்கணுமா, இல்லை உங்களோட ஓன் கண்டென்ட் ஏஐயோட ஓன் கண்டென்ட் வேணுமா, ஒரு கூகுள் ஃபார்மை எனக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கூகுள் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்யூமுக்கு பதிலாக ஓல்டு ஒரு பழைய டைப்பாக இல்லாமல் எனக்கு ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்பாமல் எனக்கு வந்து ஒரு லிங்க்கை எனக்கு ஒரு ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன்னா எப்படி பண்ணலாம், அப்புறம் ஒரு கேட் மாடல் டெக்ஸ்ட் டு கேட் மாடலாக எப்படி இது பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டூல்ஸாக பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இதை இப்போ டூல்ஸை யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அட் த எண்ட் ஆஃப் தி செஷன், தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் குவரிஸில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஏஐ ரிலேட்டடாக டவுட் இருக்குது, இதை இன்னும் எப்படி இன்னும் யூஸ் பண்ணலாம், இன்னும் அஃபோர்டபுளாக எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ், இல்லை எனக்கு இந்த ஏஐ வந்து புரியல, இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு 8 டூல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கும் எந்த ஒரு டவுட்ஸ் இல்லைங்கிறீங்க. ஓகே, ஐ ஹோப் எல்லாத்துக்கும் இன்னைக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குவரிஸ் வந்து எங்களுக்கு எதுவும் இதாகல. அண்டு அது ஆல்ரெடி 10 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. 3 o'clock முடிக்க வேண்டியது டிலே ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களுக்கு இந்த செஷன் வந்து வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். எங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறோம். இந்த பிபிடி வந்து நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்.